வணக்கம், வணக்கம், வணக்கம் மக்களே! எல்லாரும் எக்ஸாமுக்கு சூப்பரா படிச்சுட்டு இருப்பீங்க. பட் தமிழ் எக்ஸாம்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே, நெறைய படிச்சிருவேன். பட் படிச்சது எல்லாத்தையும் கரெக்ட்டான டைம்க்குள்ள எழுத முடியுமானா, கொஸ்டின் மார்க். அதே மாதிரி எது எது கேட்பாங்கன்றதே தெரியாம இருப்பீங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க். இந்த 2 கொஸ்டின் மார்க்குக்கும் ஒரே வீடியோவா இதுல ஆன்ஸர் இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இது 10த்துக்கான தமிழ் எக்ஸாமோட டைமிங் மேனேஜ்மென்ட். ஓகேவா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இது 11த், 12த் பசங்க யாருன்னா பார்க்குறீங்க, உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கும் தேவைப்படும். இது 10த் பசங்க அதிகமா கேட்டதுனால, அவங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம். இதே மாதிரி 11த், 12த் பசங்களுக்கு வேணும்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதுவ எங்களோட ஸ்கூல் டீச்சர், எங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கும், நாங்க படிக்கும்போது எங்களுக்கும் குடுத்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இத நீங்க மறக்காம பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதாவது என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1 மார்க் இருக்கும். சாய்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அதுல நமக்கு 15 1 மார்க் இருக்கும். சூப்பர். அடுத்து 16ல இருந்து 21 வரைக்கும் குருவினா இருக்கும். அதுல மொத்தமா 4 கொஸ்டின் வந்து நம்ம எழுதணும். ஓகே. அது ஒரு 8 மார்க் கொஸ்டின். அடுத்தது 22லேருந்து 28 வரைக்கும் சேம் 2 மார்க் கொஸ்டின். பட் பயிற்சி வினாக்கள். இந்த கலைச்சொற்கள், புணர்ச்சி விதி, அந்த மாதிரி கொஞ்சம் கிராமர் கலந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? அது எல்லாமே. அப்புறம் 29லேருந்து 31 வரைக்கும் உரைநடையோட சிறுவினா. அப்புறமா வந்து பத்தியோட விடையிலி. அதாவது ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபோட ஆன்சர்ஸ் எழுதணும். ஓகேவா? இது. அடுத்தது 32லேருந்து 34 வரைக்கும். நல்லா வச்சுக்கோங்க. செய்யுளோட சிறுவினா, அப்புறம் மனப்பாட பகுதி. இது குடுத்துருவாங்க. செய்யுள்ல தான் மனப்பாட பகுதி இருக்கு. அதனால செய்யுளோட சிறுவினாவும், மனப்பாட பகுதி ஒண்ணா குடுத்துருவாங்க. இது வந்து ஒரு 6 மார்க். இது ஒரு 6 மார்க். ஓகே. அடுத்தது 35லேருந்து 37 வரைக்கும் 3 கொஸ்டின் தான். இலக்கணத்தோட சிறுவினா, அதுக்கு சம்மந்தமா இருக்கிறது என்னென்ன இருக்கு? அழகீட்டு வாய்ப்பாடு, அணி, இணை, சம்டைம்ஸ் பாணயம். ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே சிறுவினா தான். லாஜிக்கா பார்த்தா 3மே சிறுவினா தான். பட் இந்த சிறுவினான்றது உரைநடைன்றதுனால ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்பாங்க. செய்யுள்ன்றதுனால செய்யுளுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கும். அது மனப்பாட பகுதி. அதாவது 4 மார்க் கொஸ்டின் தான் கணக்கு. 3 மார்க் கொஸ்டின் தான் கணக்கு. அந்த 3 மார்க் ஒண்ணு வந்து கொஸ்டின் ஆன்ஸரா இருக்கும். இன்னொன்னு வேற ஒண்ணா இருக்கும். இத பாருங்க. இதுல வந்து இலக்கண சிறுவினா இருக்கும். அது கூடயே அழகீட்டு வாய்ப்பாடு, அணி, திணை இதுல எதனா ஒண்ணு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும். நெறைய பார்த்திருப்பீங்க. பட் ஃபுல் புக்குன்னும்போது, இப்ப நீங்க ஹால்ஃப் இயர்லின்னும்போது, அதுல ஆஃப்டர் ஹால்ஃப் இயர்லிக்கு சாரி குவார்ட்டர்லின்னும்போது பேலன்ஸ் பாதி இருக்காது. அப்ப அதெல்லாம் கேட்காம விட்டுருப்பாங்க. அதனால ஒரு மெயினான டாபிக்கே இல்லாம இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் இதுவே வந்து செகண்ட் மிட் டெர்ம்ல இது எதுவுமே இருக்காது. அந்த புக் பேக்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். அதுவே இப்ப நம்ம ஹால்ஃப் இயர்லின்னும்போது ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா. அப்போ உங்களுக்கு இது ஃபுல்லா ஐடியாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்காக இத ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப கவனிங்க. நெக்ஸ்ட் நமக்கு அழகிடா வரைக்கும் பார்த்தாச்சா? 38லேருந்து 42 வரைக்கும். ஓகேவா? அதுல செய்யுளோட நெடுவினா இருக்கும். அது ரிலேட்டடாக பார்க்கப்படுற காட்சியை கண்டு கவிதை எழுதுது. வர்ணித்தல்ல கவிதை தான் எழுதுது. ஓகேவா? படிவம், மொழிபெயர்ப்பு, அப்புறமா வந்து கடிதம். இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். எதுவுமே இல்லாம இருக்காது. எல்லாமே இருக்கும். ஓகேவா? மொழிபெயர்ப்ப ஈஸியா படிச்சு தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ட்ரை பண்ணி படிச்சிருங்க. காட்சியை கண்டு கவிதை பொறுத்தவரைக்கும் காமனா எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற மாரி 2, 3 இருக்கு. நீங்க கமெண்ட் வேணா பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு இது. அத ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி எந்த விதமான காட்சி வந்தாலும் எழுதலாம். உங்க ஸ்கூல்ல குடுத்திருந்தாங்கன்னா, அத பயன்படுத்துங்க. முடிஞ்சா அந்த கொஸ்டின வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளை மத்த பசங்களும் பார்த்து, வாவ்! சூப்பரா நெறைய பசங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் பார்க்கட்டும். ஓகேங்களா? அடுத்து 43லேருந்து 45 வரைக்கும் எய்தர் ஆர் கொஸ்டின் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் அல்லது இன்னொரு கொஸ்டின் அந்த மாரி இருக்கும். அதுல நெடுவினா கொஸ்டின் மொத்தமா 3 கேட்பாங்க. ஒண்ணொண்ணு 8, 8 மார்க்கு. மொத்தமா 24 மார்க். ஓகே. இந்த 24 மார்க்ல உரைநடையிலேருந்து 1. செய்யுள்லேருந்து ஆல்ரெடி கேட்டாங்களா? அப்ப அதுல கிடையாது. அப்புறமா கட்டுரையிலேருந்து 1. துணைப்பாடம்லேருந்து 1. ஓகேவா? மோஸ்ட்டா ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே.
பார்த்துக்கோங்க. அன்னமையா, அப்புறமா வந்து நிறைய கொஸ்டின் இருக்கு. டக்கு டக்குன்னு சொல்ல வரல. கட்டுரை இருக்கு, உரைநடை இருக்கு. எல்லா கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு எவ்வளோ ஸ்பீடாக பார்க்க முடியுமோ பார்த்துருங்க. அப்புறமா மொத்தமாக நமக்கு எத்தனை மார்க் வருதுன்னா 100 மார்க் நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ இதான் எனக்கு புரிஞ்சிச்சுண்ணா. இதெல்லாம் கேட்பாங்கன்றது ஒரு ஐடியா வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பராக போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் ஒரு கொஸ்டின் பேப்பராகவே ஆல்ரெடி இருக்கிற ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் இதை நான் ஒன்று போடுறேன். பட் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே, 11th 12th பசங்க கேட்டிருக்காங்க, அதனால் அவங்கள நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு வேணுமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது ரைட். அடுத்து பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்க. நம்ம 1 மார்க் எடுத்துக்கிறோமா, இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துல முடிக்கணும். டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். தெரியலன்னா அப்படியே விட்டுறோம், வேற எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே தெரியாம இருக்கின்றது அப்படியே எழுதாம விட்டுறாத, எப்படின்னா எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் 2 மார்க்ல குருவினா கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுன்றதுனால 3 நிமிஷம் ஒரு குருவினாக்கு அப்படின்னு 12 நிமிஷம் எடுத்துக்கணும். ஓகேவா, 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். சம்டைம்ஸ் சில கொஸ்டின்ஸ் 2 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், அடுத்த கொஸ்டின் 4 நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அங்கே, அதுல மேனேஜ் பண்ணணும். பட் அது 3 நிமிஷம் 2.5 நிமிஷம்ன்றது பிரச்சனை கிடையாது. பட் 12 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னா 12 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். டைம் வச்சு பக்காவா படிக்கணும், சாரி எழுதணும். நெக்ஸ்ட் அதே 2 மார்க்ல பயிற்சி வினாக்கள், இந்த கலை சொற்கள், வலுச்சொற்கள், அது இதுன்னு கிராமர், சின்ன சின்ன கிராமர்ஸா இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே வரும். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு தனியாக நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஆஃப் இயர்லிக்கு முடியலனாலும் பப்ளிக்கு நான் போட்டுடுறேன். அது பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துல மொத்தத்தையும் முடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிஷம் தான் டைம். ஓகேவா, அப்போ 2 மினிட்ஸுக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு 10 நிமிஷத்துல முடிக்கிற சூப்பர். அடுத்து 29ல இருந்து 31 இந்த கொஸ்டின்ல கேட்க போறது சிறுவினா. நல்லா கொஞ்சிக்கோங்க. குருவினா கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் எடுத்துக்கணும், பயிற்சினாக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கணும். இவ்வளவுதான் நமக்கு மெயின் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து சிறுவினா கொஸ்டின். சிறுவினால உரைநடை கொஞ்சம் பெருசாகத்தான் இருக்கும். ஓகே, சிறுவினா பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷம் எடுத்துக்கணும். ஓகே, பாருங்க, உரைநடை சிறுவினாக்கு 7 நிமிஷம் எடுத்துக்கணும். அப்புறம் பத்தியை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் எழுதணும். ஆன்சர் அதிலே இருக்குன்றதுனால டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 3 நிமிஷத்துல முடிச்சிடணும். ரெண்டும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துல மொத்தத்தையும் என்ன பண்றோம், நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30, 32, 42 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கால் ஹவர் ஆயிடுச்சு. ஓகேவா, பட் நீ என்ன பண்ற, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சிட்ட. அடுத்தது செய்யுளும் செருவினாவும் மனப்பாட பகுதி. செய்யுள் செருவினா படிக்கிறது தான் கஷ்டமே தவிர எழுதுறது ஈஸி, டக்குன்னு எழுதிடலாம். அதனால டக்குன்னு எழுதிடு. மனப்பாட பகுதியுமே நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கையெழுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆசிரியர் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மறக்காதீங்க. அப்புறம் தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், என்ன பாட்டுன்னு. ஓகேவா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அதை 10 நிமிஷத்துல முடிக்கணும். அதாவது சேம் இதே மாதிரி 7 நிமிஷம் அதுக்கு, 3 நிமிஷம் மனப்பாட பகுதிக்கு. பட் நீங்கள் சிறுவினா பொறுத்த வரைக்கும், செயல் பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துல முடிக்க முடியும். 5 நிமிஷத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனப்பாட பகுதிக்கு எடுத்து பொறுமையாக எழுதுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இலக்கண சிறுவினா, அப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு, அணி திணை. இது எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அழகீட்டு வாய்ப்பாடு ஓகே, பட் திணையும் அணியும் கொஞ்சம் 2 மார்க்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் சிறுவினாக்கு 3 மார்க்குக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். 8 மார்க் கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது 3 மார்க் கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத முடியுமோ டக்கு டக்குன்னு எழுது. டைம் மேனேஜ்மெண்ட், டைம் பார்த்த முடியாத நிலைமை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா சில கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை அடுத்து என்னன்னு சொல்றேன். ஓகேவா, ஓகே. 10 நிமிஷத்துல ஒரு வினாக்கு 5 நிமிஷம் எடுத்து நம்ம எழுதிடலாம். சூப்பரா, வெரி குட். இப்போ செய்யுள் நெடுவினா பொறுத்த வரைக்கும் அது 5 மார்க் தான், 8 மார்க் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம். கடிதமுக்கு 15 நிமிஷம் கொடுத்துருக்கோம், பட் 15 நிமிஷம் தேவைப்படாது. 10 நிமிஷமே என்எஃப். நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். அதே மாதிரி காட்சியை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் கொடுத்துருக்கோம், அதுவுமே ஒரு 3 நிமிஷத்துல இருந்து முடிக்க முடியும். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தேன். நான் யோசிக்கிற மாதிரி இருந்தால் டைம் ஆகும். வடிவம்லாம் 2 நிமிஷத்துல முடிக்கலாம். ஓகேவா, எல்லாமே ப்ராக்டிஸ் தான் மேட்ரு இதை பொறுத்த வரைக்கும். மொழிபெயர்ப்பு நீ நிறைய தடவை ரிவைஸ் பண்ணிட்டேன்னா இதுவும் எழுதலாம். இது 45 நிமிஷம்ன்றது சும்மா டைம் மேனேஜ்மெண்ட்காக தான். ஓகேவா, பட் இது நீங்கள் யோசிச்சு எழுதுறதுனால தான் இந்த அளவுக்கு ஆகும். பட் இன்கேஸ் நீ யோசிக்காம ப்ராப்பராக படிச்சுட்டு எழுதுற அப்படின்னா, ஓகேவா, எப்படி பார்த்தாலும் இதை 35 நிமிஷத்துல முடிச்சு 10 நிமிஷம் சேவ் பண்ணலாம். எனக்குலாம் என்னன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் சொல்றீங்களே, 5 நிமிஷத்துக்காக 20 மார்க் 10 மார்க் விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கப்பா. 5 நிமிஷத்துல 1 மார்க் எழுதாம வெறும் 1 மார்க் முடிச்சவனே 1 மார்க்கை எழுதாம கொடுத்தவங்களும் இருக்காங்க. என் கூட பிறந்த தம்பி எழுதுன
1 மார்க். ஓகேங்களா? வேற சப்ஜெக்ட்ல காமர்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி நடக்குது. டைம் பத்தல. வெறும் 5 நிமிஷம் இருந்தா அத முடிச்சிருப்பான். முடிக்க முடியல. எதுக்காக? அப்ப 5 நிமிஷத்தோட வேல்யூ போச்சு. ஓகேவா? ஸோ இத ஃபுல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? பக்காவா ஸ்பீடா எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டீங்க. குட். பிரசன்டேஷன் இம்பார்ட்டன்ட்ரா பசங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெறிக்க விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது நெடுவினா கொஸ்டின். அவன் டைம் எடுப்பான், எடுக்கணும். அப்பதான் கன்டென்ட் எழுத முடியும். சப்ஹெட்டிங்ஸ் போடணும். தேவைக்கு ஏத்த மாரி, கேட்டிருக்கிறதுக்கு ஏத்த மாரி குறிப்பு சட்டகம் போடணும். ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 20 நிமிஷம்னு 1 ஹவர் இதுக்கே எடுக்கணும். இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணனா, உனக்கு 167 நிமிஷம். அதாவது 2 மணி நேரம் 47 நிமிஷம் ஆகும். ஓகேவா? அப்புறம் 13 நிமிஷம் வந்து ரிவிஷன். ஓகேவா? ரிவிஷன்னா செக் பண்றதுக்கு. ஓகேவா? 13 நிமிஷம் வந்து செக் பண்றதுக்கு. பட் ஒரு வேளை உன் பேட் லக்ல உனக்கே தெரியாம டைம் ஆயிடுச்சுன்னா, பட் நெடுவினா எழுதிட்டு இருக்க. ஒரு நெடுவினா எழுதிட்ட. அடுத்த 2 நெடுவினாக்கு உனக்கு வந்து மொத்தமாவே 10 நிமிஷம் தான் இருக்கு. பட் எழுதுறதுக்கு 40 நிமிஷம் தேவைப்படுது. என்ன பண்ணுவ? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கோ. மொத்தமா 2 விதமா எழுதுவாங்க. இப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கு. 2 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? மத்த பசங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? இத சொல்றேன் கவனிச்சுக்கோ. மத்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் 4 பேராகிராஃப் இருக்குன்னா, அந்த 4 பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப எழுதி முடிச்சுருவாங்க. 5 நிமிஷம் போயிடும். அடுத்த பேராகிராஃப்ல 2 எழுதுவாங்க. இல்லன்னா இந்த ஒரு கொஸ்டினே ஃபுல்லா எழுதுவாங்க. இன்னொரு கொஸ்டின ஃபுல்லா விட்டுருவாங்க. ஆக மொத்தம் பாதி பாதி எழுதுவாங்க. ஓகே. அப்படி எழுதினால், ஒண்ணு அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க்ன்ற பேர்ல அரைகுறையா நீ டைம் மேனேஜ்மென்ட்க்கு 8 மார்க்குக்கு 6 மார்க் கிடைச்சிரும். ஓகேவா? பட் 10 நிமிஷத்துல எழுத முடிஞ்சாதான். அதிலேயே 20 நிமிஷம் எழுத வேண்டிய கொஸ்டின் 10 நிமிஷத்துல எழுதுறோம்னா, அதுக்கேத்த மாரி ஒரு 4 மார்க், 5 மார்க் தான் வரும். ஓகேவா? இல்லன்னா நான் 2த்துலயும் பாதி பாதி எழுதுறேன்னா கூட, உனக்கு அதுல 2 மார்க், இதுல 2 மார்க்னு சேம் அதே 4 மார்க், 5 மார்க் தான் வரும். பட் நானா இருந்தா, நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ஈஸி. அந்த ஸ்டோரிய முடிக்கணும். 4 சப்ஹெட்டிங் இருக்கு. அப்ப 4 சப்ஹெட்டிங் எழுதி, ஒரு சப்ஹெட்டிங்க்கு 1 பாயிண்ட், இல்ல 2 பாயிண்ட் அப்படின்னு. சேம் அவன் வந்து ஒரு 10 லைன் எழுதியிருக்கான்னா, நான் அதே 10 லைன 5 சப்ஹெட்டிங் போட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒரு பாயிண்ட் அப்படின்னு எழுதுவேன். அதுல என்ன இருக்கு? அப்ப நீ கொஞ்சம் விட்ட தானே. நான் விட்டு விட்டேன். ஆனால் இவனுக்கு 8 மார்க் கொஸ்டினுக்கு 2ல இருந்து 4 மார்க் தான் வரும். எனக்கு 4ல இருந்து 6 மார்க் வரும். அதாவது எனக்கு ஹையஸ்டா 6 மார்க் வரும். அவனுக்கு ஹையஸ்டா 4 மார்க் தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல 6 மார்க், 5 மார்க் எடுத்தோம்னா 2 கொஸ்டின் எழுதும்போது 10 மார்க் ஆச்சு. ஓகேவா? 16 மார்க் விடுறதுக்கு 10 மார்க் எடுத்தோம்னா, அதுதான் அதுதான் வேலை. புரியுதா? அதுவே அரைகுறையா புரிஞ்சுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, 2 பேராகிராஃப் மட்டும் எழுதுறேன்ற பேர்ல எழுதி, மொத்தமாவே 4 மார்க் எடுப்பான். 16ல 4 மார்க், 6 மார்க் எடுப்பான். அப்போ இவனுக்கு 10 மார்க் லாஸ். எனக்கு 4 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். சேம் டைமிங், சேம் ஒர்க் இதுக்கு. ஓகேவா? அதாவது இதுல என்ன சொல்ல வரேன்னா, நெடுவினா கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், உனக்கு தெரிஞ்சதை எழுதணுன்றது கரெக்டான டைம்ல எழுதும்போது. டைம் பத்தாத பட்சத்தில் தெரிஞ்சதை எழுதணும்னு அவசியம் இல்ல. அந்த கதைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் முடிக்கணும். முடிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த கதைய முடிச்சிட்டனாலே ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டோரி கம்ப்ளீஷனுக்குன்னே ஒரு மார்க் வரும்ல. இப்ப நீ ஸ்டோரிய பாதியில நிப்பாட்டினனா, அது பாதி கதை தான். பாதி மார்க் தான். ஓகேவா? பட் நீ ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்ணிட்டனா, ஃபுல் கதை, கன்டென்ட் கம்மி. கன்டென்ட் கம்மிக்கு மார்க் கம்மியாகும் கொஞ்சமா. கதை கம்மியாச்சுன்னா மார்க் பாதிக்கு பாதி ஆகிவிடும். ஸோ எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஸ்டோரியோ வாட்டெவர் ஓகேவா? அத கம்ப்ளீஷன் பண்றதுக்கு தேவைப்படுறது மட்டும் இது. அது ஒரு குருவினாவோ, சிறுவினாவோ எதுவா வேணா இருக்கட்டும். கம்ப்ளீஷன் தான் பண்ணுமே தவிர, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கக்கணும்னு பார்த்தோம்னா, டைம்க்கு பத்தாது. நான் சொல்றது இது எல்லாமே, டைம் பத்தாத சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. அப்ப இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டைமிங் எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீ ஃபாலோ பண்ணனா, அந்த பிரச்சனை உனக்கு வராது. ஸோ பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் ஐடியா குடுத்துட்டேன். இன்கேஸ் பிரச்சனை வந்தாலும், அதுக்கும் ஐடியா குடுத்துட்டேன். ஓகே. நான் நீங்க சொன்ன மாரி பார்த்தேன். நீ எழுதுன. கண்டிப்பா நான் இத எழுதி முடிச்சுட்டேன். அப்ப 2 ஹவர் 45 47 மினிட்ஸ்ல முடிச்சுட்டேனா, அடுத்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இதோ பாருங்க.
இப்ப நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும் முடிச்சதுக்குள்ள அப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். அந்த செக் பண்றது இத பாருங்க. செக் பண்றதுல பொறுத்த வரைக்கும் என்னென்ன செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஸ்டின் நம்பர் செக் பண்ணணும். எப்பயுமே நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க. அது 1. 2வது ஒரு மதிப்பெண் வினாக்கள சரி பார்க்கணும். அதாவது 1 மார்க் ஒரு தடவ, அகைன் ஒரு தடவ செக் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஒரு ஸ்பீட்ல அத வந்து நம்ம விட சான்ஸ் இருக்கு. அதுக்காக. அப்புறம் அனைத்து வினாக்களுக்கும் சரியான பதிவு இருக்கா? கரெக்ட்டான ஆன்சர் எழுதியிருக்கோமான்றத ஒரு சின்ன கிளான்ஸ். ஓகே. இந்த கொஸ்டின் நம்பருக்கு தான் இத கரெக்ட்டான ஆன்சர் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணணும். நானே சில எக்ஸாம்ல பப்ளிக் விட்டுருங்க. சின்ன சின்ன எக்ஸாம்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல கொஸ்டின் நம்பர் போட்டிருப்பேன். அப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் கொஸ்டின் நம்பர் போட்டு வச்சுட்டு கொஸ்டின் நம்பர் படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு ஞாபகத்துல ஓகே அப்படின்னு அடுத்த கொஸ்டின் போவேன். அந்த கொஸ்டினோட ஆன்சர் எடுத்து நான் அப்படியே எழுதிட்டே வந்துருவேன். பட் கொஸ்டின் நம்பர் வேற, ஆன்சர் வேற. அப்படியே அடிச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை உனக்கு வரக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? கொஸ்டின் நம்பருக்கு கரெக்டாக நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் உட்காந்து பார்த்துடணும். வெரி குட். நீ பார்த்துருவ. ஏன்னா நீ பார்த்துருவ. வெரி குட்ல. அதனால அடுத்தது வினா, விடை, அப்புறம் இந்த கட்டுரை இதெல்லாம் இருக்குல்ல. இதுல கதை மாந்தர்கள் அவங்களோட பேரு, ஆசிரியரோட பேரு. ஏன்னா இதுக்கெல்லாம் மார்க் அதிகம். அந்த பேர் மாத்தியதுன்னா அது மொத்த மீனிங் மாறுதுல்ல. அதனால பேரு, அப்புறமா வந்து குறிப்பு சொல் டபுள் கோலன்லாம் போட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கீவேர்ட்லாம் இருக்கும்ல. அது இதுலலாம் ஏதாவது தப்பு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகேவா? அப்புறமா பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா செக் பண்ணணும். 13 நிமிஷத்துல முடியுமானா முடியும். நம்ம ரிவைஸ் தரோம். டக்கு 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 டக்குன்னு பார்த்துடலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட வி லேர்ன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்காக நிறைய வீடியோ போடுறேன். நீங்க கேட்டதுக்காகத்தான் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டேன். அப்ப நீங்க கேட்கிற அனைத்தும் நான் போடுவேன். நான் கேட்கும் ஒன்றே ஒன்றை நீங்கள் செய்தால் அது ஒன்றும் அல்ல. அந்த பெல் பட்டன், மணி பட்டனை ஒரு டிங் 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 என தொட்டு ஆதரிப்பீர். விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.